நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கும், இல்ல மொட்டை மாடி இடம் இருக்கும், இல்ல உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குங்க. அங்க என்னதான் நம்ம பண்ணணும்னு தெரியாம இருப்பீங்க. நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்களா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த ஒரு தோட்டமா மாத்தி தருவாங்க. இப்போ சாயில் டெஸ்ட் நீங்களே பார்ப்பீங்க. இப்போ பார்த்துட்டு அங்கே என்னென்ன இதெல்லாம் வளருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான்ஸை சூஸ் பண்ணுவீங்க. நான் பிளான்ஸ் இதெல்லாம் சொன்னோடனே ட்ரிப்பு போடுவாங்களா, இதுக்கு ஏதாவது சப்சிடி இருக்குதா, இப்போ ஒரு சென்ட் வச்சுருக்கோன்னா அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும். நம்மளே டேரெக்டாக இதுக்கு என்ன பண்ணுறோம், மாடி தோட்டம் வச்சு கொடுக்குறோம். ப்ளஸ் அதுக்கு சொட்டு நீர் பாசனம் மேனுவல் வச்சு கொடுக்குறோம். அதிலே ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் வந்து வீட்டில் லாக் பண்ணிட்டு வெளியூரில் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி, அவங்க வெளியில் ஃபோன்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ உங்கள்கிட்ட ஆட்டோமேஷனுக்கும் நீங்கள் சிஸ்டம் பண்ணி தரீங்க. இந்த மாதிரி எவ்வளோ செட்டப் நீங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணா உங்களோட ஜேர்னியில், இத்தனை நாள் ஜேர்னியில்? ஒரு 2000 கஸ்டமருக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்கும், இல்லை மொட்டை மாடி இடம் இருக்கும், இல்லை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குங்க. அங்கே என்னதான் நம்ம பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. நிறைய பேத்துக்கு ஒரு ஆசை என்ன இருக்குன்னா, நம்ம மொட்டை மாடி தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ அமைக்கணும்னு பார்ப்பீங்க. இல்லைன்னா ஒரு ஏக்கர் இடம் வச்சுருக்கீங்க, அங்கே என்ன போடணும்னு ஒரு யோசனை இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏக்கர் கணக்கில் வைக்கும் போது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் லேண்டு வேக்கண்டா இருந்ததை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டமாவே ஃபுல்லா மாத்திட்டாங்க. பொதுவா எப்படி பண்ணுவாங்கன்னா, விவசாயம் வரும்போது ஏதாச்சும் ஒரு காய்கறியை தான் நம்ம வளர்த்தணும்னு பார்ப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒருத்தங்க கையில தந்திருந்தனால இன்னைக்கு ஃபுல்லா வேற வேற மரங்கள்லாம் நட்டிருக்காங்க. காய்கறி செடிகள், அப்புறம் பழ செடிகள், இது எல்லாமே நிறைய இருக்குதுங்க. பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், சொரக்காய் இருக்குது. இதே அந்த சைடு பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் எல்லாம் வச்சிருக்காங்க. இதே இங்க ஆரஞ்சு மரம் எல்லாம் இருக்குது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது, மல்பெரி செடி இருக்குது. சோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. சோ இங்க பாருங்களேன், காய்கறி விதைகள் வந்து இப்ப போட்டிருக்காங்க. இது பாருங்களேன், சோ இது வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, 1 மாசம் ஆயிடுச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல என்னென்ன போடலான்னு ஒரு பிளான்டு வேலை பண்ணியிருக்காங்க. இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு காய்கறியை மட்டும் ஒரு இடத்துல இருந்து எடுக்காம நம்ம பல வகையான காய்கறிகளோ பழங்களோ ஒரே இடத்துல இருந்து எடுக்க முடியுதுங்க. சோ இது எல்லாமே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, சோ இவங்க தான் பண்ணியிருந்தாங்க, மை ஓன் கார்டன். சோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க மாடி தோட்டம் வச்சிருக்கீங்களா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த ஒரு தோட்டமா மாத்தி தருவாங்க. ஸோ வணக்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எப்படி உங்க இந்த ஒரு ஏக்கர் லேண்டை இப்படி மாத்துனீங்க? ஸோ இது எப்படி இருந்துச்சு? நீங்க வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு? இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 ஏக்கரில் இடம் இருக்குது. வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்க, பண்ணிட்டு இங்கே என்னென்ன ட்ரீ வைக்கலாம், என்னென்ன பிளான்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடியா கேட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சஜஷன் கொடுத்தோம். அதுக்கு ஒரு எஸ்டிமேஷனும் கொடுத்தோம். அது எல்லாமே அவங்க எல்லாம் ஓகே பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து மூவ் பண்ண சொன்னாங்க. ஒர்க் எப்படி பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடியதை வந்து எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுங்க, எனக்கு இதுலேருந்து தெளிவான அவுட்புட் வேணும், விஷயத்தை மட்டும் எங்களை ஷேர் பண்ணாங்க. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்றா யோசித்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதுபடி கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் இப்போ ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லேயர் ஃபார்மிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குண்ணா. அதில் என்னென்னா, நம்ம ஒரு காய்கறிக்குள்ளே இன்னொரு காய்கறி வச்சு பண்ணுவோம். ஆனால் இங்கே நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு இடத்த பிரிச்சிருக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் இதை வெண்டைக்காய்க்கு பிரிச்சிருக்கீங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரம் போட்டிருக்கீங்க, இந்த சைடு பார்த்தா தென்னை மரமும் போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்ட்டாக பிரித்து பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் பிளான் வைஸில் பண்ணீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று வச்சதுக்கப்புறம் இன்னொன்று பண்ண ஆரம்பிச்சு? பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்து தனித்தனியாக மரங்கள் வச்சிருக்கிறதுனால அதிகமாக புல் வருது ஃபஸ்ட்டு. சரி சரி. நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். புரியுது. அதனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணும்போது, அந்த மரங்களுக்கு இடைப்பட்டு வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிளோ நம்ம போடணும், அதிகமாக போட்டு அதுலேருந்து ஈல்டு எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு வர ஆரம்பித்த பிறகு நம்ம அதுபடி நம்ம கண்டினியூஸாக போட்டு கொடுத்தோம். இங்கே நாட்டு வகையான சொரக்காய் இருக்குது. இதானா? ஆமாம், காய் காய்ச்சி இருக்குது. ஸோ இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. சீடு விதை போட்டதுலேருந்து 2 மாதம் ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் போட்டிருக்கோம் இதில். ஸோ இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது 1 வருஷம் ஆகுது. கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. வேறு என்னென்ன? இதில் அத்தி இருக்குது. செடியிலே காய்க்கும். பெரிய மரமெல்லாம் ஆகாது. ஒரு 2 அடி 3 அடி உயரத்திலே உங்களுக்கு காய் வந்துடும். இப்போ கிரேப்ஸ் பார்த்துட்டோம், அத்தி பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை வச்சுருக்கோம். அதுக்கு இடையில இது முருங்கைக்கீரை. ஆமாம், முருங்கைக்கீரை அதிகமாக யூஸ் ஆகுறதுனால முருங்கைக்கீரை வச்சுருக்கோம். நிறைய அத்தி வச்சிருக்கிறோம். ஆமாம், அத்தி கொஞ்சம் அதிகமாக ஈல்டு நல்லா கிடைக்கிறதுனால அது வச்சுருக்கோம். என்ன மரம் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம். 2 வருஷம் ஆகுது. இது ஹைபிரிடா இல்லை? ஆமாம், இது வந்து 3 வருஷம் மரம், குட்டநாட்டு மரம். அதெல்லாம் வெண்டைக்காய். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, மினி ஆரஞ்சு சொல்லுவோம். இது மினி ஆரஞ்சு. செடியே இவ்வளோ தான் வரும், செடி டைப் தான் வரும், மரம் கூட போகாது. இந்த சைஸில் வரும் நம்மளுக்கு, சின்ன சைஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆமாம் இதுவும் ஆரஞ்சு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்பெரி இருக்குது. மல்பெரி நல்லாவே நம்ம சீசனுக்கு நல்லாவே காய்க்கும். சென்னை கிளைமேட்டுக்கு. ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. அது கருவேப்பிலை. ஆமாம்.
அப்புறம் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஆமாம். ஸ்வீட் பொட்டேட்டோ. ஆமாம். பார்த்தீங்கன்னா மாதுளை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த காய் காய்ச்சி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு இந்த டிராகன் ஃப்ரூட்? அதான் 1 வருஷம் தான். 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷம் கூட 1 ஆகும். வருஷம் கூட இல்லை. இதுக்கு தேவை கரெக்டாக சப்போர்ட் கட்டி கொடுத்துட்டா அது பாட்டு நல்லா வளர்ந்துடும். ஆரஞ்சா காய்ச்சி கிடக்கு. அப்போ சப்போட்டா இருக்குது. வில்வ மரம். பப்பாயா 2-3 வெரைட்டி இருக்குது. நாட்டு வெரைட்டி இருக்குது, ரெட் லேடி வெரைட்டி இருக்குது. ஆனால் இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஆமாம். சீதாப்பழம் இருக்குது. நிறைய மரம் இருக்கு. ஆமாம், எல்லா வகையான மரம் வச்சுருக்கோம். கோவா பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா L49 வெரைட்டி. இதெல்லாமே வந்து க்ரீனாக இருக்கும், உள்ள ஒயிட்டாக இருக்கும். காய் நல்லா நிறையா காய்க்கும் இந்த வெரைட்டி. இது 1 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 டப்பா வச்சுருக்கோம். டப்பா பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் அதிகமாக தாக்குறது என்னென்னா அந்த வண்டுகள் தாக்கும். கருப்பு வண்டு சொல்லுவாங்க, அப்புறம் சிவப்பு வண்டு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் தண்ணி பிடிச்சி வச்சு இதில் ஒரு மெடிசன் இருக்குது. இது வந்து அந்த ஸ்மெல் வரும், அந்த ஃப்ளேவர் வரும், அவ்வளோதான். அந்த ஃப்ளேவரை வச்சு நம்மளுக்கு வண்டு உள்ள வந்து தண்ணியில் விழுந்துடும். இது மூலமாக வந்து நம்ம அந்த வண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுறதுனால மரம் நல்லா எதுவும் பாதிப்பு இல்லாமல் நல்லா வளர்ந்துடும். இப்போ நீங்கள் லேண்டில் வந்து தனித்தனியாக பிரித்து பண்ணியிருக்கும் போது நீங்கள் இதெல்லாமே நீங்களே இந்த செட்டப்லாம் பண்ணி தந்தீங்களா? இல்லை எப்படி லேண்டாக கொடுக்கும்போது எங்கள் மண் எப்படி இருக்குன்னு அவங்க செக் பண்ணுவோம். ஓகே. மண் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த மண்ணிலே வந்து மேனுவர் ஆட் பண்ணி சீடோ மரமோ வச்சு முடிச்சிடும். இல்லை மண் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அடிஷ்னலாக மண் எல்லாமே கொட்டி அதை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எந்தெந்த செடிலாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம விதைகளை வச்சு நம்ம அதில் செடிகளை வளர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்கள் சாயில் டெஸ்ட் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ பார்த்துட்டு அங்கே என்னென்ன இதெல்லாம் வளருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான்ஸை சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா மெயின் ப்ராப்ளமே அதுதானா. இப்போ விவசாயம்னு ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட கேட்குறது என்ன, நாங்கள் இந்த இடத்துல இது வளர்க்கலாமா, எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் போடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அது இங்கே வாங்குறது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சைட் விசிட் அப்படிங்கிறது மெயினாக வேணும். இந்த சரி சரி. ஃபார்ம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த நேரில் போய் பார்த்துட்டு நம்ம அந்த சாயில் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி மரங்கள் தான் வேணும், ஃப்ரூட்ஸ் வேணுமா, இல்லை மரங்கள் தனியாக மரங்களே இருக்குது, செம்மரம் போட்டுக்கலாம், சந்தன மரம் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேக்கு மரங்கள் வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி மரங்களே போட்டு விட்டுறலாம். அவங்க ஈல்டு தான் எடுக்கணும்னு அப்படி அவசியம் கிடையாது, ஃப்ரூட்ஸ் தான் போடணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே சாய்ஸ் இருக்குது, எதுனாலும் அவங்க வீட்டில் போட்டுக்கலாம். ஆமாண்ணா. இப்போ அதுதானே மெயின் ரீசனே. இப்போ இந்த மாதிரி இடம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் என்ன இருக்கும்னா, நான் இது ஒரு இடத்துல வாங்கினா இது ரொம்ப அதிகமாகிருமோ, இது இந்த சைட்லேருந்து வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமா, இல்லை இது மட்டும் நம்ம வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் அவங்ககிட்டயும் சில சாய்ஸ் கேட்பீங்களா இல்லை எப்படின்னா? இல்லை, அது எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம போனோம். எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இப்போ நம்ம லேண்டை வச்சு நம்ம காமிச்சோம். இப்போ இந்த வேக்கண்ட் லேண்டை நீங்கள் இவ்வளோ இதாக பண்ணியிருக்கீங்க. இப்போ மொட்டை மாடியே நிறைய பேத்துக்கு இருக்கும், இல்லை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சில இடம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? டேரெக்டாக இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு விசிட்டுக்காக கூப்பிடுவாங்க. சரி சரி. கூப்பிடலனா கூட நாங்கள் என்ன பண்ணோம்னா விசிட் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லி நேராக போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க மண்ணு நல்லா இருக்கா, இல்லை என்னென்னா புதுசாக வீடு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மண் இருக்காது. சரி சரி. எல்லாமே ரபிஷ் போட்டு தான் ஃபில் பண்ணிருப்போம். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மண்ணெல்லாம் வந்து டீப்பாக நோண்டி எடுத்துட்டு திரும்ப கார்டன் சாயில் ஃபில் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தேவையான மரங்களோ இல்லை காய்கறி செடியோ பூச்செடியோ நம்ம அதுக்கப்புறம் தான் வச்சுக்கிறோம். ஆனால் கடைசியாக இன்னொரு விஷயம்னா, இப்போ நீங்கள் இதெல்லாமே பண்ணி தந்துட்டீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் செட்டப் பண்ணீங்க. ஏன்னா அவங்களுக்கு சில விஷயம் தெரியாது. நீங்கள் இது இங்கே போட்டிருக்கீங்க, இதனால இதில் என்ன பண்ணியிருந்தீங்க, இது என்ன காய்கறி போட்டிருந்தீங்க, என்ன வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு நாள் வந்து எனக்கு இது என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் பார்த்து தரீங்களா, இல்லை இது வந்து உடஞ்சிருச்சு, இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் போட்டு தரீங்களா, இல்லை இதில் ஈல்டு வர மாட்டேது அப்படின்னா? கார்டன் அப்படிங்கும்போது எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணி தரது தான் ரெடியாக இருக்கிறோம். சரி சரி. கார்டன் மெயின்டெனன்ஸ் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும். அதனால இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுபோக அடிஷ்னலாக வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு பிளேஸில் நம்ம கார்டன் போட்டு கொடுத்து அவங்கள வந்து சடன் பீரியடில் அவங்க பார்க்காம ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட திரும்ப அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் அதை பார்த்து சரி பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே இது பண்ணி தரீங்க. ஓகேண்ணா. இப்போ நம்ம மை ஓன் கார்டனில் வந்து என்னென்ன நீங்கள் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி, ஏன்னா இப்போ கேட்டது போக என்னென்ன பண்ணி தரீங்க? ஸோ இப்போ ஏன்னா நான் பிளான்ஸ் இதெல்லாம் சொன்னோடனே ட்ரிப்பு போடுவாங்களா, இதுக்கு ஏதாவது சப்சிடி இருக்குதா, இது எவ்வளோ செலவில் எங்களால் பண்ண முடியும், இப்போ 1 சென்ட் வச்சுருக்கோன்னா அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும், அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் சிலது கொஞ்சம் தாங்க. நம்மளுக்கு மெயினாக பண்ணுறது மாடித்தோட்டம் தான் பண்ணி. சரி. நம்ம சென்னையில் இருக்கிறதுனால இப்போ நம்ம வெளியில் பண்ணுறோன்னா அதுக்கு தனியாக சைட் விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏரியா எத்தனை ஏக்கர் இருக்கோ அத்தனை ஏக்கருக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து சப்சிடி பண்ணி கொடுக்கறதுக்கு அது நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது செகண்டு. இப்போ சென்னையில் நம்ம வந்து இருந்து நம்ம மெயினாக மாடித்தோட்டம் தான் இங்கே அதிக பேர். நம்மளே டேரெக்டாக இதுக்கு என்ன பண்ணுறோம்னா மாடித்தோட்டம் வச்சு கொடுக்குறோம். ப்ளஸ் அதுக்கு சொட்டு நீர் பாசனம் மேனுவல் வச்சு கொடுக்குறோம். அதிலே ஆட்டோமேட்டிக்கும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் வந்து வீட்டில் லாக் பண்ணி
பண்ணிட்டு வெளியூர்ல போறாங்க அப்படின்னா ம். ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி சரி. அவங்க வெளியில ஃபோன்ல இருந்து ஆப்ரேஷன் பண்ணி ஸோ கொடுத்துருவோம். உங்ககிட்ட ஆட்டோமேஷனுக்கும் ஆமா. நீங்கள் சிஸ்டம் பண்ணி அதெல்லாம் தரீங்க. இங்கே ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களாண்ணா இங்கெல்லாம் ஆட்டோமேஷன்? மேனுவல் தான். ஏன்னா இங்க பெரிய எல்லாம் ஏரியாங்கும் போது மரத்துலாம் கொஞ்சம் கழிச்சு விட வேண்டியிருக்கும். ம். விதைகள் போட வேண்டியிருக்கும், மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். சரி அதனால சரி ஃபுல் ஆட்டோமேஷன் இந்த இடத்த பண்ண முடியாது. பண்ண முடியாது. வாட்டரிங் பண்ணிடலாம். ம் ம். வாட்டரிங் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிடலாம். சரி சரி. இருந்தாலும் கூட நம்ம மேனுவலா ஒரு ஆள் இருந்து பண்ணீங்கன்னா தான் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வேற ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ இதை போக இப்போ ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். மோஸ்ட்லி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா இப்போ நம்ம கணக்கிட்டது வந்து 1 ஏக்கருக்கு போட்டிருப்போம். அவங்க அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு ஒரு கணக்கில் இருப்பாங்க. ஸோ இப்போ 1 சென்ட்டுன்னு வரும்போது என்ன கணக்கில் நீங்கள் பண்ணி தருவீங்க? ஐ மீன் இப்போ காய்கறியும் இருக்கணும், பூச்செடிகளும் இருக்கணும், அந்த மாதிரி கலந்து இருக்கணும்னா எவ்வளோ நாங்க பட்ஜெட் என்ன இருக்கும்? பண்ணுவோம்னா, அந்த சென்ட்டுக்குன்னு சொல்லி எஸ்டிமேஷன் கொடுக்க மாட்டோம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் போய் இடத்த பார்த்துட்டு ம். அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் மெயினா வேணும் ம். அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுவோம். ஓகே அது நல்லா வளர்ந்து அதோட ம். ரிசல்ட் கொடுத்த பிறகு தான் நம்ம ம். அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ம். நம்மளால நம்ம வீட்டில் வந்து இந்த செடி வச்சா நல்லா வரும், காய்க்கும் ம். அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதுக்கு அந்த வேலையை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எவ்வளோ செட்டப் நீங்கள் பண்ணியிருக்கீங்கண்ணா உங்களோட ஜேர்னியில், இத்தனை நாள் ஜேர்னியில்? ஒரு 2000 கஸ்டமருக்கு மேலே பண்ணிருக்கோம். 2000 கஸ்டமருக்கு மேலே சர்வீஸாக நீங்கள் சொல்கிறோம், கார்டன் சர்வீஸ் பண்ணது ம் 2000 கஸ்டமருக்கு மேலே பண்ணிருக்கோம். புது ஓகே செட்டப் வந்து ஒரு 3000 பேருக்கு பண்ணிருக்கோம். பண்ணியிருக்கீங்க. ஸோ புது செட்டப்பே 3000 பேர்த்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக ஆமா, இருந்தாங்களா எல்லாம் எப்படின்னா? தான். இருந்தாலும் அதில் ஃபெயிலியர் வர தான் செய்யும். ஓகே. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணி ஸோ கொடுத்துருவோம். நீங்கள் கைடும் பண்ணுறீங்க. கைட் ஓகே பண்ணுறோம். ஓகே ஏன்னா புரியுது. அதை கைட் பண்ணாமல் நம்ம சேல் மட்டும் பண்ணால் ம் இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் ரெகுலராக பண்ண முடியாது. ம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூ அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஓகே. இதே மாதிரி உங்களோட இடத்துல இருக்கிற வேக்கண்ட் லேண்டையோ இல்லை காலி இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மை ஓன் கார்டனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் தந்திருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க, அதை வந்து திரும்பியும் ரினோவேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் பிளான் பண்ணலாங்க இவங்க கூட சேர்ந்து. நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.